ஓகே. அந்த அகழாய்வுகள் லெசனே நம்ம எது பார்க்க போறோம்னா, அதாவது பண்டைய இந்தியா, செம்புகால, பெருங்கற்கால, இரும்புகால, வேதகால பண்பாடுகள். ஸோ இது வந்து பார்த்தோன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய லெசன். இப்போ அகழாய்வுகள் பார்த்தோம் இல்லையா, 9th அகழாய்வுகளுக்கு அப்புறம் ஸோ இது பார்த்துக்கலாம் கண்டினியூஸா. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 பேஜஸ் தான்ப்பா இருக்குது, பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், பண்டைய இந்தியா, செம்புகால, பெருங்கற்கால, இரும்புகால, வேதகால பண்பாடுகள் கொடுத்துருவாங்க. இதில் வந்து நமக்கு என்ன வேணும்னா இந்த பெருங்கற்கால, இரும்புகால பண்பாடு இதுதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் நிலவிய பெருங்கற்கால அண்ட் இரும்புகால பண்பாடுகள் இதுதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுதான் நமக்கு தொல்லியல் அகழாய்வில் வருது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், தமிழகத்தில் பெருங்கற்காலம் இரும்பு காலம். ஓகேங்களா? தமிழகத்தில் பெருங்கற்காலம் இரும்பு காலம். ஓகேங்களா? இது என்ன சொல்ல வரேன், தமிழகத்தில் புதிய கற்காலத்தில் பழக்கத்தில் இருந்த, அதாவது தமிழகத்தில் புதிய கற்காலத்தில் பழக்கத்தில் இருந்த என்ன முறைனா இறந்தவர்களை புதைக்கும் முறை. ஓகேங்களா? தமிழகத்தில் புதிய கற்காலத்தில் தான் என்னது பழக்கத்தில் இருந்த முறை எதுன்னு பார்த்தோன்னா இறந்தவர்களை புதைக்கும் முறை. இது பெருங்கற்காலத்திலும் தொடர்ந்தது. ஓகேங்களா? பெருங்கற்காலத்தில் தொடர்ந்தது. ஈம சடங்கின் போது பெரிய கற்பலகைகளை பயன்படுத்தி வட்ட வடிவம், குத்துக்கள், பல வகையான கல்லறைகளை வந்து உருவாக்குதல் பெருங்கற்கால பண்பாட்டு கூறாக அறியப்படுகிறது. ஸோ என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோன்னா, அதாவது இறந்தவர்களை புதைத்து எடுத்து இருக்கு இல்லைங்களா, அதாவது பெருங்கற்காலத்தோட ஈம சடங்கின் போது. ஓகேங்களா? அது பெரிய கற்பலகைகள் வைப்பாங்களே, டோல்மன்ஸ்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ டோல்மன்ஸ் அதாவது பார்த்தா 2 பக்கமும் வந்து பார்த்தோன்னா செங்குத்தா 2 கல்லில் நடப்பட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா படுக்கை வசத்தில் ஒரு கல் வைப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, இந்த கருத்திட்டைகளை இது சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தோன்னா வட்ட வடிவ கல்கள். ஓகே, வட்ட வடிவ கல். அடுத்து குத்துக்கள். குத்துக்கள்ன்றது வந்து பார்த்தோன்னா மென்கீர். ஓகேங்களா? செங்குத்தா நடப்பட்ட கற்கள் மென்கீர் இருக்கு இல்லைங்களா, இதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ பல வகையான கல்லறைகள், அதாவது சிஸ்ட். ஓகேங்க, கல்லறை வந்து பார்த்தோன்னா மண்ணில் புதைக்க கல்லறைகள். ஓகேங்களா? இதெல்லாம் எங்க இருக்குன்னா அதாவது பெருங்கற்கால பண்பாட்டு கூறாக அறியப்படுகிறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கற்கால பண்பாட்டு கூறு. ஏன்னா புதிய கற்காலத்தை தொடர்ந்துதான் என்ன ஆச்சுன்னா, இங்க பாருங்க, புதிய கற்காலத்தில் தொடர்ந்த முறை தான் இந்த பெருங்கற்காலத்திலையும் தொடர்ந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இத்தகைய பெருங்கற்கால சான்றுகள் தமிழகத்தில் பல பகுதியிலும் காணப்படுகின்றன. இந்த பெருங்கற்கால சான்றுகள் தமிழகத்தில் பல பகுதியிலும் காணப்படுகின்றன சொல்றாங்க. ஸோ தாளில் வைத்து அதாவது தாளில் புதைக்கும் வழக்கம் மற்றொரு முறையாகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கற்கால சான்றுகள். ஓகேங்களா? பெருங்கற்கால முறை. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம், அதாவது கற்பலைகளை வச்சு புதைக்கிறது. ஸோ வட்ட வடிவம் கல் நடுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குத்துக்கள் வைக்கிறது, இந்த கல்லறையில் புதைக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை. ஸோ அது மட்டும் இல்லாமல் தாலியில் புதைக்கும் வழக்கமும் ஒரு முறை இருந்திருக்குது. ஓகேங்களா? மற்றொரு முறைன்னு சொல்றாங்க. இதற்கான சான்றுகள் ஆதிச்சநல்லூரில். ஓகேங்களா? அதாவது தாலியில் வைத்து புதைக்கக்கூடிய முறைக்கான சான்று ஆதிச்சநல்லூர்ல இருக்கு. ஓகே, தாலியில் வைத்து புதைக்கக்கூடிய முறை எங்கன்னு பார்த்தோன்னா ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சிருக்குப்பா இந்த முறைக்கான சான்று. ஓகேங்களா? இது வந்து தற்போதைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க ஆதிச்சநல்லூர். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தமிழகத்தில் இறந்தவர்கள் புதைக்கப்பட்ட புதைமேடுகளில் மட்டுமே. ஓகே, தமிழகத்தில் இறந்தவர்களை புதைக்கப்பட்ட அந்த புதைமேடுகளில் மட்டுமே கருப்பு நிற மட்பாண்டங்கள் அதிகம் கிடைக்கின்றன. ஸோ அப்போ பாருங்க, இந்த இடத்துல புதைமேடுகளில் தான் கருப்பு நிற மட்பாண்டங்கள் அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ அக்கால மக்கள் வாழ்ந்த குடியிருப்பு பகுதிகளில் அவை காணப்படவில்லை. அப்போ கருப்பு நிற மட்பாண்டம் வந்து பார்த்தோன்னா புதைமேடுகளில். ஓகேங்களா? புதைத்த இடங்களில் தான் வந்து என்னதுன்னா இந்த கருப்பு நிற மட்பாண்டங்கள் இருந்திருக்குது. அதே வாழ்விட பகுதியில். ஓகேங்களா? மக்கள் வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த வாழ்ந்த குடியிருப்பு பகுதிகளில் அந்த கருப்பு நிற மட்பாண்டங்கள் காணப்படவில்லைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, முதுமக்கள் தாலியை பொறுத்த மட்டில் பெரும்பாலும் கற்கள் பயன்படுத்தப்படவில்லை. ஓகேங்களா? அதாவது முதுமக்கள் தாலியை பொறுத்த வரைக்கும் என்னது கற்கள் வந்து பயன்படுத்தப்படவில்லைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இருப்பினும் முதுமக்கள் தாலிகள் பெருங்கற்காலத்தவை. ஓகேங்களா? இருந்தாலும் ஏன் வந்து முதுமக்கள் தாலிகள் வந்து பெருங்கற்காலத்தவை என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஓகேங்களா? ஸோ அதை என்ன சொல்றாங்கன்னா, அந்த கற்கள் பயன்படுத்தப்படவில்லை, இருந்தாலும் பெருங்கற்காலத்தை சார்ந்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மட்பாண்டங்கள் இரும்பு பொருட்கள், மணிக்கற்கள். ஓகேங்களா? ஸோ போன்ற ஈம காரியங்களில் பயன்படுத்திய பொருட்கள் பெருங்கற்கால கல்லறைகளில் காணப்படும் பொருட்கள் போன்றே உள்ளன. ஸோ அப்போ பாருங்க, இந்த பெருங்கற்கால கல்லறையில் காணப்படும் பொருட்களே போல இருந்ததுனால இது என்ன சொல்லிட்டாங்க, பெருங்கற்கால பண்பாடுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பெருங்கற்கால ஈம நடைமுறைகள். ஓகே, அந்த பெருங்கற்கால ஈம நடைமுறைகள் கிபி. ஓகேங்களா? கிபி பொதாண்டு கிபி 2-3ஆம் நூற்றாண்டுகள் வரை தொடர்ந்ததாக மதிப்பிடப்படுகிறது. ஸோ அப்போ இந்த பெருங்கற்கால ஈம நடைமுறை வந்து பார்த்தீங்கன்னா கிபி 2 அல்லது 3ஆம் நூற்றாண்டுகள் வரை தொடர்ந்ததாக மதிப்பிடப்படுகிறதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த காலகட்டத்தில் கிபி 2 to 3ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் அசோகர் பிராமி என்ற எழுத்துமுறை. ஓகேங்களா? அசோகர் பிராமி என்ற எழுத்துமுறை போன்ற தமிழ் பிராமி எழுத்துமுறை இருந்துள்ளது. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, அசோகர் பிராமி எழுத்துமுறை இருந்திருக்கு இல்லைங்களா, அதே போலவே நம்ம தமிழ் பிராமி எழுத்துமுறை. வைக்கல, தமிழும் அந்த பிராமி எழுத்து சேர்ந்தது தமிழ் பிராமி எழுத்துமுறை இருந்துள்ளதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கொடுமணல். ஈரோடு மாவட்டம் அகழாய்வில். ஓகே, கொடுமணல் அதாவது ஈரோடு மாவட்டத்தில் கூடிய அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது என்னன்னா இந்த தமிழ் பிராமி எழுத்துமுறை. ஓகேங்களா? தமிழ் பிராமி எழுத்துமுறை வந்து பார்த்தோன்னா கொடுமணலில் இருக்கக்கூடிய அந்த ஈரோடு மாவட்டத்தில் கொடுமணல் இருக்கக்கூடிய அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பெருங்கற்கால மரபு. ஓகேங்களா? பெருங்கற்கால மரபு பிந்திய நூற்றாண்டுகளை தொடர்ந்திருந்ததற்கான சான்றுகளும் காணப்படுகின்றன. அப்போ இந்த பெருங்கற்கால மரபு வந்து பார்த்தோன்னா பிந்திய ஆண்டுகள், அதாவது பிந்திய நூற்றாண்டுகளை தொடர்ந்ததற்கான சான்றும் இங்கே எங்கள் கொடுமணலில் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சங்க காலம் வரையிலும் இது போன்ற ஈமக்குழிகள் மக்களால் நினைவு கூறப்பட்டுள்ளன. ஸோ சங்க காலம் வரையிலுமே இது போன்ற ஈமக்குழிகள் வந்து பார்த்தோன்னா மக்களால் நினைவு கூறப்பட்டன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க,
வைகை ஆற்றுப்படுகையின் மேல் பகுதியில், ஸோ வைகை ஆறு இருக்கு இல்லையா, வைகை ஆற்றுப்படுகையின் மேல் பகுதியில் காணப்பட்ட பழைய காலத்தை சேர்ந்த 4 நடுக்கற்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களுடன் காணப்படுகின்றன. அப்போ இங்கே பாருங்க, எங்க வைகை ஆறு, ஓகே, வைகை ஆற்றுப்படுகையின் மேல் பகுதியில் காணப்பட்ட பழைய காலத்தை சேர்ந்த 4 நடுகற்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களுடன் காணப்படுகின்றன. எந்த நதி பாருங்க, வைகை நதி, ஓகேங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஏறத்தாழ பொது ஆண்டுக்கு முன்னாடி கிமு 3ஆம் நூற்றாண்டு அல்லது 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவையாக இருக்கலாம். ஸோ அப்போ கிமு 3ஆம் நூற்றாண்டு அல்லது கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவையாக இருக்கலாம்னு சொல்றாங்க. எங்க வைகை ஆற்றுப்படுகையில் கிடைக்கப்பட்ட அந்த 4, ஓகேங்களா, இந்த இடத்துல நோட் பண்ணிங்க, 4 நடுகற்கள், ஓகேங்களா, என்னன்னா தமிழ் பிராமி எழுத்துக்களுடன் காணப்பட்டது, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆணிரை கவர்ந்தது தொடர்பாக சங்க இலக்கியங்களில் விவரிக்கப்படும் நடுகள் நடு மரபனை நிறுவும் சான்றுகளாக இந்த நடுக்கற்கள் காணப்படுகின்றன. ஸோ என்ன சொன்னா, ஆணிரை கவர்ந்தது தொடர்பாக சங்க இலக்கியங்களில் விவரிக்கப்படும் நடுகள் நடும் மரபு, ஓகேங்களா. அப்ப ஆணிரை கவர்தல் வந்து என்னது, அதாவது ஆணிரைகளை கவர்ந்து வந்து அதை மீட்பது கூடிய முறை, ஓகேலாம், வச்சு கறந்து இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ஆணிரை கவர்ந்து தொடர்பாக சங்க இலக்கியங்களில் விவரிக்கப்படும். ஸோ ஆணிரை வந்து பார்த்தீங்கன்னா என்னது, கவர்ந்த பின்னாடி அவங்க வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தப்பட்ட பின் அவங்க நினைவாக நடுகள் நடுவாங்க இல்லையா, அந்த நடுகள் நடும் மரபினை நிறுவும் சான்றுகளாக இந்த நடுகற்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ இதன் காரணமாக சங்க காலம் என்பது பொதாண்டுக்கு முன்னாடி முதல் நூற்றாண்டு, அதாவது சங்க காலம் என்பது பொதாண்டுக்கு முன்னாடி, ஓகேங்களா, கிமு முதல் நூற்றாண்டு அல்லது அதற்கு சற்று முன்னதாக இருக்கலாம். ஸோ கிமு முதல் நூற்றாண்டா இருக்கலாம், இல்லை அதுக்கும் முன்னாடி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஓகேங்க, பாருங்க, போரில் இருந்த வீரர்கள் நினைவாக நடுகள் நடும் மரபு ஈம குத்துக்கள் மரபின் தொடர்ச்சியாக கருதப்படுகிறது. ஸோ அப்போ பாருங்க, பெருங்கற்காலம் இருக்கு இல்லைங்களா, அந்த பெருங்கற்காலத்தில் தான் என்ன பண்ணாங்க, ஈம குத்துக்கள் நட்டாங்க, ஓகேங்களா. அந்த ஈம குத்துக்கள் நடக்கூடிய விஷயம் என்னன்னா, அதை இறந்த வீரர்கள் நடுகள் நடும் மரபு வந்து பார்த்தோன்னா ஈம குத்துக்கள் மரபின் ஒரு தொடர்ச்சியாக இருக்கலாம். இதோடைய மரபு தான், அந்த குத்துக்கள் நட்டாங்களா, இதோட மரபு தான் என்னது, நடுகள் நடக்கூடிய முறையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து வந்து பார்த்தோன்னா ஈம குத்துக்கள் நினைவுகள் கருத்திட்டை போன்ற தமிழகத்தில் காணப்படும் பெருங்கற்கால ஈம சின்னங்கள், ஓகேங்களா. ஈம குத்துக்கள் இப்போ தான் பார்த்தா மென்கீர்னு சொல்லக்கூடியது, அது நினைவுகள், ஓகே, நடுகர்கள், ஸோ கருத்திட்டை, அதாவது டோல்மெண்ட்ஸ் போன்றவை தமிழகத்தில் காணப்படும் பெருங்கற்கால ஈம சின்னங்கள் இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கருப்பு சிவப்பு வண்ண மட்கலன்கள் மனித எலும்பு சான்றுகள் மற்றும் இரும்பு பொருட்கள் தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி அருகில் உள்ள வடமலை குண்டா என்னும் இடத்தில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது பார்த்தோன்னா கருப்பு சிவப்பு, நமக்கு மெயினாக வந்து பார்த்தோன்னா பெருங்கற்காலமும் அதுக்கு பின்னாடி கூட வந்து பார்த்தோன்னா கருப்பு சிவப்பான மட்கலன்கள், அதே மாதிரி மனித எலும்பு சான்றுகள், முக்கிய மனித எலும்பு சான்றுகள் ஆல்ரெடி எங்கே பார்த்தோம், கொடுமணலில் கூட வந்து பார்த்தோன்னா மனித எலும்பு கூட பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ கொடுமணலில் மனித எலும்பு சான்றுகள் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இங்கே பாருங்க, மனித எலும்பு சான்றுகள் மற்றும் வந்து பார்த்தோன்னா இரும்பு பொருட்களுடன், ஓகேங்களா, தமிழ்நாட்டுடைய கிருஷ்ணகிரி அருகிலுள்ள வடமலை குண்டா, ஓகேங்களா, என்னிடத்தில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ கிருஷ்ணகிரியில் எங்கன்னா வடமலை குண்டா என்ற பிளேஸில் எடுத்திருக்காங்க என்ன எலும்பு சான்றுகள்லாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே சில கற்பலகைகளும் கண்டுபிடிக்கப்பட்டன, ஓகேங்களா. இந்த வடமலை குண்டா பகுதியில் கற்பலகைகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. பல நூற்றாண்டு பழமையான குத்துக்கள், ஓகேங்களா, பல நூற்றாண்டுகள் பழமையான குத்துக்கள் திருப்பூர் மாவட்டம் சிங்கரிபாளையம், ஓகேங்களா. அப்போ குத்துக்கள்ன்றது எங்கே பாருங்க, ஆல்ரெடி பார்த்ததுதான் குத்துக்கள்ன்றது சிங்கரிபாளையம், ஓகேங்களா, திருப்பூர் மாவட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் குந்தளம் அருகே நடந்த அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த திருப்பூர் மாவட்டத்தில் சிங்கரிபாளையம்ன்றது எங்கன்னா குந்தளம் அருகே இருக்குது, ஓகே. அந்த அகழாய்வில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த குத்துக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேங்களா. இது உப்பாறு நதிக்கரையில் பண்டைய கால மனிதர்களின் வாழ்விடங்கள் இருந்ததை சுற்றுகிறது. ஸோ உப்பாறுன்றது நம்ம என்ன பண்ணோம் போன வீடியோவில், ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். உப்பாறுன்றது வந்து பார்த்தோன்னா அமராவதி நதி இருக்குங்களா, அமராவதியோட துணையாறு தான் வந்து பார்த்தோன்னா உப்பாறு, ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பண்டைய கால மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான வாழிடங்கள் வந்து இருந்ததாக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. என்ன சொன்னால் திருப்பூர் மாவட்டம் சிங்கரிபாளையம் குந்தளம் அருகே நடந்த அகழாய்வில், குந்தளம், ஓகேங்களா, சிங்கரிபாளையம் அது பக்கம் குந்தளம் அருகே நடந்த அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து உப்பாறு நதிக்கரையில் பண்டைய கால மனிதர்கள் வாழிடங்கள் இருந்ததை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தமிழகத்தில் பெருங்கற்கால அகழ்விடங்கள், ஓகேங்களா, தமிழகத்தில் பெருங்கற்கால அகழ்வாய்விடங்கள்னு சொல்றாங்க. ஸோ அங்கே பாருங்க என்ன சொல்றாங்க, ஆதிச்சநல்லூர், ஓகேங்களா, பெருங்கற்காலத்தை சார்ந்த அகழாய்வில், ஓகேங்களா, பெருங்கற்காலத்தை சார்ந்த அகழ்வாய்விடங்கள் எதுன்னு பார்த்தோன்னா அதாவது ஆய்வகங்கள், ஓகேங்களா. ஸோ அங்கே என்ன சொல்லலாம், தமிழகத்தை பெருங்கற்கால காலம், ஓகேங்களா, ஆதிச்சநல்லூர் வந்திருக்கு. ஸோ ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலியிலேருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில், ஓகேங்களா, பெருங்கற்காலத்தை சேர்ந்த அகழ்வாய்விடம் எதுன்னு பார்த்தோன்னா ஆதிச்சநல்லூர், ஓகேங்களா.
ஸோ ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலியிலேருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் தூத்துக்குடி மாவட்டம். ஸோ ஓகே, தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அப்போ ஆதிச்சநல்லூர்ன்றது திருநெல்வேலி கிடையாது, அது பக்கம். ஸோ அந்த நிறைய 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் ஆதிச்சநல்லூர். ஓகேங்களா. ஸோ 1876ஆம் ஆண்டு ஜெர்மனியை சேர்ந்த இயற்கைவியலாளரும், ஸோ ஜெர்மனியை சேர்ந்தவர் இன அறிவியலாளருமான ஆண்ட்ரூ ஜாகர். ஓகேங்களா. இந்த ஆண்ட்ரூ ஜாகர் இருக்காருங்களா, இவர் தான் ஆதிச்சநல்லூரில் அகழாய்வை மேற்கொண்டவர். ஸோ அப்போ ஆதிச்சநல்லூரில் ஃபர்ஸ்ட் அகழாய்வு மேற்கொண்டவர் யாருன்னு பார்த்தோன்னா ஆண்ட்ரூ ஜாகர். ஓகேங்களா. ஸோ இவர் தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அங்கிருந்து சுடப்பட்ட அந்த மட்கலங்கள், ஸோ அங்கிருந்து சுடப்பட்ட மட்கலங்கள் பல அளவுகளிலும் வடிவங்களிலுமான பாத்திரங்கள் ஆகியவற்றின் மாதிரிகளையும் கணிசமான எண்ணிக்கையில் இரும்பு கருவிகள், ஆயுதங்கள், பெருமளவிலான எலும்பு மண்டை ஓடுகள் ஸோ ஆகியவற்றையும் தன்னோடு எடுத்து சென்றார். இதுதான் முக்கியமான விஷயம். என்ன பண்ணார், ஜெர்மனியை சேர்ந்த ஆய்வாளர் யாருன்னு பார்த்தோன்னா ஆண்ட்ரூ ஜாகர். இந்த ஆண்ட்ரூ ஜாகர் என்ன பண்ணா, அவர் கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அது எங்கே வச்சிருக்காங்கன்னா, இவன் அனைத்தும் பெர்லின் அருங்காட்சியகத்தில். ஓகேங்களா. ஜெர்மனி பெர்லின் அருங்காட்சியகத்தில் வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆதிச்சநல்லூர் அகழாய்வு 1876. ஓகேங்களா. 876 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1876ஆம் ஆண்டு ஜெர்மனி சேர்ந்த ஆய்வாளர் பார்த்தோன்னா ஆண்ட்ரூ ஜாகர். இவர் வந்து பார்த்தோன்னா எங்கள் ஆதிச்சநல்லூரில் அகழாய்வை மேற்கொண்டார். ஆனால் அந்த எல்லாத்தையும் என்ன பண்ணார், அவர் கூடவே எடுத்துகிட்டு போயிட்டார். இது எங்கே வச்சிருக்காங்கன்னா தற்போது பெர்லின் அருங்காட்சியகத்தில் வச்சிருக்காங்க. எந்த அருங்காட்சியகம்னு கேட்கலாம், பெர்லின் அருங்காட்சியகத்தில் நம்மளுடைய ஆதிச்சநல்லூர் அகழாய்வுகள் இருக்குது, அகழாய்வு பொருட்கள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, புதைமேடு தாளிகள் ஆதிச்சநல்லூர். புதைமேடு தாளிகள் இருந்த பிளேஸ் ஆதிச்சநல்லூரில். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, என்ன சொல்லலாம், இதை தொடர்ந்து அன்றைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளரான, ஸோ ஆதிச்சநல்லூர் அகழாய்வு மேற்கொண்டாங்களே, அதனை தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளரான ஓகே ஏஜே ஸ்வாட். ஓகேங்களா. ஏஜே ஸ்வாட், புகழ்பெற்ற மொழியில் அறிஞரான ராபர்ட் கால்ட்வெல். ஓகேங்களா. நம்மளுடைய ராபர்ட் கால்ட்வெல்லும் அதேமாரி பார்த்தோன்னா அப்போ வந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் இருந்தது ஏஜே ஸ்வாட். ஓகே, ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆதிச்சநல்லூர் சென்றனர். ஸோ ஆதிச்சநல்லூர் போகிறாங்க. அப்பகுதியில் படிக கற்கள் நிறைந்திருப்பதை கண்டன. ஸோ அப்போ ஆதிச்சநல்லூர் பகுதியில் படிக கற்கள். ஓகேங்களா. அதாவது படிகத்திலான காதணி கூட பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் ஓகேங்க. பாருங்கள், படிக கற்கள் இருந்தது கண்டன. ஸோ உடனடியாக கற்களை வந்து வெட்டி எடுப்பது அங்கே தடை செய்யப்பட்டது. ஓகேங்களா. அலெக்சாண்டர் ரீ என்பவரின் மேற்பார்வையில் அகழாய்வு பணிகள் தொடங்கின. ஸோ மறுபடியும் எங்கள் ஆதிச்சநல்லூரில் அலெக்சாண்டர் ரீ என்பவரின் தலைமையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அகழாய்வு பணிகள் தொடங்கினு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தன்னுடைய கண்டுபிடிப்புகள் தொடர்பாக புகைப்படங்களோடு கூடிய விரிவான அறிக்கையை தயார் செய்து இந்திய தொழில் துறை ஏஎஸ்ஐடைய அதாவது 1902லேருந்து 3 வரைக்கும் ஓகே ஆண்டறிக்கையில் வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா அலெக்சாண்டர் ரீப்பா. ஓகேங்களா. அதாவது ஆதிச்சநல்லூரில் கிடைத்த அந்த தொழில் பொருட்களை வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்திய தொழில் துறைகிட்ட ஒப்படைக்கிறாரு. எப்போ 1902 to 3 ஆண்டு அறிக்கையில். ஓகேங்களா. ஸோ ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து 100 ஆண்டுகளுக்கு பின்ன, அதாவது இந்த 100 ஆண்டுகள். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ஆதிச்சநல்லூர் எப்போ அகழாய்வு செஞ்சாங்க, 1876 தானே அகழாய்வு செஞ்சுருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா யார் 1876 அகழாய்வு செஞ்சவர் வந்து பார்த்தோன்னா ஆண்ட்ரூ ஜாகர். ஓகேங்களா. அதே வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து யாருன்னா அதான் அலெக்சாண்டர் ரீ. ஓகேங்களா. 1902 to 3. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஏன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம 2004 தானே ஆதிச்சநல்லூர். ஸோ அப்போ 1902 3 அகழாய்வு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 2004 வந்து பார்த்தோன்னா நம்ம அகழாய்வு செய்தது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 100 ஆண்டுகள் பின்ன இந்திய தொழில்துறை வந்து மேலும் ஒரு அகழாய்வு வந்து பார்த்தோன்னா இங்கே நடத்தியது. எப்போ 2004. ஓகேங்களா. ஆதிச்சநல்லூர் ஏஎஸ்ஐ வந்து அகழாய்வு செய்த ஆண்டு எப்போன்னு பார்த்தோன்னா 2004. ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அதாவது பல புதிய செய்திகள் கண்டறியப்பட்டனா இதன் அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை. இது வந்து ஓல்டு இது. ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆதிச்சநல்லூரில் புதைமேட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஸோ ஆதிச்சநல்லூரில் இருக்கக்கூடிய புதைமேட்டிலிருந்து என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிக எண்ணிக்கையில் கிடைக்கும். ஓகேங்களா. அதிக எண்ணிக்கையில் கிடைக்கும் பல்வகைப்பட்ட தாளிகளும். ஓகேங்களா. அதிக எண்ணிக்கையில் என்ன கிடைக்குதுன்னா பல வகையான தாளிகள் கிடைச்சிருக்கு. ஸோ மட்பாண்டங்களும் ஓகேங்களா கிடைச்சிருக்கு. ஆணிகள், ஆயுதங்கள் உள்ளிட்ட இரும்பு கருவிகள். ஓகேங்களா. அதாவது கத்தி, வாள், எட்டி, அம்பு, சில கல்மணிகள், ஒரு சில தங்க ஆபரணங்கள். ஓகே, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடச்சி, ஒரு சில தங்க ஆபரணம் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வெண்கலத்தால் செய்யப்பட்ட வீட்டு விலங்குகளான எருமை, வெள்ளாடு. ஸோ அப்போ வெண்கலம். ஓகே, வெண்கலத்தால் செய்யப்பட்ட வீட்டு விலங்குகளான என்ன இருக்குது, வெண்கலத்தில் எருமை. ஓகேங்களா. வெள்ளாடு, செம்மறியாடு, சேவல். காட்டு விலங்குகளான புலி. ஓகேங்களா. மிலான்றது மான் வகை, யானை ஆகியன இதெல்லாம் வெண்கலத்தில் இருந்துருக்குப்பா. ஓகே, வெண்கலத்தில் செய்யப்பட்ட வீட்டு விலங்குகள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு விலங்குகள்லாம் இருந்திருக்கு. ஓகேங்களா. துணி, மரப்பொருட்களின் எச்சம். துணி மற்றும் மரப்பொருட்களோட எச்சலாம் ஆதிச்சநல்லூரில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வெண்கல பொருட்களின் மீதும் அணிகளின் மீதும் விலங்கு உருவங்களை பார்த்தீங்கன்னா பொறிப்பது பழங்கால கைவினை தொழில்நுட்பத்தை குறிப்பதாகும். அப்போ இந்த வெண்கல பொருட்களின் மீதும் அணிகளின் மீதும் விலங்கு உருவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பொறிப்பது பழங்கால கைவினை தொழில்நுட்பத்தை குறிக்கிறது. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிடுறா, கால்டுவெளி விடத்திற்கு வந்திருந்த போது செம்பிலான வளையல் ஒன்றையும் கண்டெடுத்தார். ஸோ அப்போ பாருங்கள், இந்த எத்தனை நோட் பண்ணிங்க, ஆதிச்சநல்லூர் கால்டுவெளி வந்தார். அவர் வந்திருக்கும் போது என்ன ஆயிருக்கு, செம்பிலான வளையல் ஒன்றையும் கண்டெடுத்தார். ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்கப்பா.
செம்பாலான வளையல் யாரு? கால்டுவெலுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மட்பாண்டங்கள் செய்வதிலும் பித்தளையை உருக்குவதிலும். ஸோ மட்பாண்டங்கள் செய்வதிலும் பித்தளை வந்து பார்த்தீங்கன்னா உருக்குவதிலும் நெசவு கல் மர வேலைப்பாடுகளிலும் ஆதிச்சநல்லூர் மக்கள் சிறந்திருந்தன. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, பித்தளையை வந்து பார்த்தீங்கன்னா உருக்கி இருக்காங்க, அதேமாதிரி நெசவு செய்வது, ஸோ கல் அந்த மர வேலைப்பாடுகளிலும் ஆதிச்சநல்லூர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்திருந்ததாக சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஏன்னா இந்த குயவர்கள் அண்ட் கொள்ளர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இரும்பு காலத்துல பிற்பகுதியில் இருந்தவங்க. ஓகேங்களா? அதாவது பெருங்கற்காலத்தில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ நெல் மற்றும் பிற தானியங்களின் உமியும் கண்டெடுக்கப்பட்டது. ஆதிச்சநல்லூரில் வந்து பார்த்தோன்னா நெல் மற்றும் பிற தானியங்களுடைய உமி இருக்கு இல்லைங்களா, அந்த உமியும் கண்டெடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இத்தானியங்கள் அக்காலத்தை புழக்கத்திற்கு வந்து விட்டது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா குறித்து போர்களிலும் விலங்குகளை பலி கொடுப்பதும் அதை கொடுக்கும்போதும் பயன்படுத்தப்பட்ட கருவிகளிலும் கண்டெடுக்கப்பட்டன. ஸோ இது ஆதிச்சநல்லூரில் வாழ்ந்த மக்கள் வேத மதங்களை பின்பற்றியவர்கள் அல்ல என கால்டுவெல் என்ன வைத்தது. ஸோ அப்போ ஆதிச்சநல்லூரில் வாழ்ந்த மக்கள் வந்து பார்த்தோன்னா என்னது, வேத மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஓகேங்களா? வேத மதம் அவங்க பின்பற்ற கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பையம்பள்ளிப்பா. பையம்பள்ளி என்ன பாருங்கள், பையம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமம். ஸோ அதான் பார்த்தோன்னா பையம்பள்ளின்றது வேலூர். ஓகேங்களா? பையம்பள்ளின்றது வேலூர். இப்போ வந்து பார்த்தோன்னா வேலூர்லேருந்து பிரித்தாங்க இல்லைங்களா, அதனால திருப்பத்தூர் மாவட்டம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பையம்பள்ளி வந்து பார்த்தோன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமமாகும். ஓகேங்களா? 1960களில் இந்திய தொழில்துறை. ஓகேங்களா? 1960 இந்திய தொழில்துறை ஏசை இருக்கு இல்லைங்களா, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெருங்கற்காலத்தோடு தொடர்புடைய விடத்தில் வந்து அகழாய்வு நடத்தி கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்களை வெளிக்கொண்டது. மேலும் இப்பகுதிகளில் பெரும் எண்ணிக்கையிலான ஈமத் ஆலைகளும் கண்டறியப்பட்டன. ஸோ பாருங்க, கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு ஈரோடு பையம்பள்ளி. ஓகேங்களா? பையம்பள்ளி வேலூர். ஓகேங்களா? அங்கேயும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இப்போது பெரும் எண்ணிக்கையிலான ஈமத் ஆலைகளும் கண்டறியப்பட்டன. ஈமத் ஆலைகள். ஓகேங்களா? வேலூர்லேருந்து பிரிச்சதான் திருப்பத்தூர். ஸோ அது வந்து பார்த்தோன்னா என்னது, இப்போ திருப்பத்தூர் மாவட்டம் தான் பையம்பள்ளி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பையம்பள்ளின்றது மாற்றிக்கோங்க, திருப்பத்தூர் மாவட்டம்னு சொல்லியிருக்காங்க புக்கில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ அதே பண்பாட்டின் காலம் வந்து ரேடியோ கார்பன் சோதனை மூலமாக என்ன சொல்கிறாங்க, கிமு 10ஆம் நூற்றாண்டு. ஓகே, கிமு 10ஆம் நூற்றாண்டு சொல்லலாம். இந்த பண்பாட்டோட காலம் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லலாம், கிமு 10ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? அதாவது பையம்பள்ளி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கிமு 30 ஆண்டுக்கு முன்னாடி 1000 என்று கழிக்கப்பட்டுள்ளது ரேடியோ கார்பன் பரிசோதனை மூலம். அப்போ கிமு 10ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கொடுமணல். கொடுமணல் வந்து ஈரோட்டிலேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில். ஸோ ஈரோட்டிலேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றின் கிளை நதியான நொய்யல் ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ளது. ஓகேங்களா? கொடுமணல் எங்கன்னா காவிரி ஆற்றோட கிளை நதியான எங்கே, நொய்யல் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிறது தான் வடகரை. ஓகேங்களா? அது நொய்யல் ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ளது தான் நம்மளோட கொடுமணல். ஓகேங்களா? கொடுமணல் 1980 மற்றும் 1990களில் தொடர்ந்து இங்கு அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த கொடுமணலில் 1980 மற்றும் 1990களிலும் தொடர்ந்து இங்கு அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சொல்லியிருக்காங்க. அண்மை அகழாய்வு 2012 நடைபெற்றது. அப்போ கொடுமணலில் 2012 அகழாய்வு நடந்திருக்கு. ஓகேங்களா? பழங்கால மக்கள் வாழ்விடங்களிலும் பெருங்கற்கால புதைமேடுகளிலும் மட்பாண்டங்கள், ஆயுதங்கள், கருவிகள், அணிகலன்கள், ஸோ மணிகள் குறிப்பாக மொஹாஞ்சந்திரா அகழாய்வில் கண்டறியப்பட்டதை போன்ற. ஸோ நேற்று நோட் பண்ணிக்கோங்க, கொடுமணலுக்கும் மொஹாஞ்சந்திராவுக்கும் லிங்க் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்க, அதாவது மொஹாஞ்சந்திரா அகழாய்வில் கண்டறியப்பட்டதை போன்ற செம்மணி கற்கள். ஓகேங்களா? மொஹாஞ்சந்திரா அகழாய்வில் கண்டறியப்பட்டதை போன்ற செம்மணி கற்கள், அந்த கார்னிலியன் இல்லையா, ஸோ அதை அகழ்ந்தெடுத்திருக்காங்க. எங்கன்னு பார்த்தோன்னா கொடுமணல்ல. ஓகேங்களா? அப்போ கேட்கலாம், ஓகே, மொஹாஞ்சந்திராவில் கிடைக்கப்பட்டதை போன்ற செம்மணி கற்கள் எந்த பெருங்கற்காலத்தை சார்ந்த இடத்துல கிடைச்சதுன்னு பார்த்தோன்னா கொடுமணல். ஓகேங்களா? கொடுமணல் ஈரோடு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, செம்மணி கற்கள் இப்பகுதியை சார்ந்தவே அல்ல. ஸோ இந்த இடத்துல கிடைச்சது இல்லையா, கொடுமணலில் கிடைச்ச அந்த செம்மணி கற்கள் வந்து பார்த்தோன்னா அந்த பகுதியை சார்ந்தது அல்லன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சார்ந்தது அல்ல என்பதால் தற்போது கொடுமணலிலும் கண்டெடுக்கப்பட்டுள்ள செம்மணி கற்கள் வேறு பகுதியிலிருந்து இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கலாம். ஓகேங்களா? இந்த செம்மணி கற்கள் வந்து பார்த்தோன்னா என்னது, அந்த பகுதியை சார்ந்ததல்ல, வேறு பகுதியிலிருந்து எடுத்து வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சங்க நூலான பதிற்றுப்பத்தில். ஓகேங்களா? சங்க நூலான பதிற்றுப்பத்தில் சேர அரசனுக்கு சொந்தமான கொடுமணம் என்ற ஊர். ஓகேங்களா? அதாவது சங்க நூல் பதிற்றுப்பத்து வந்து சேர அரசர்களை பற்றி தானே சொல்லுது. அதில் தான் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு சொந்தமான கொடுமணம் என்னும் ஊர் வந்து பார்த்தோன்னா அங்கே இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த கொடுமணம் தான் என்னது, இப்போ கொடுமணல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது வேறு என்ன இருக்குது பாருங்கள். ஓகே, கருத்திட்டை இந்த ரோல்மெண்ட்ஸ் பாருங்க, அந்த கருத்திட்டை இதுதான். ஓகே, அதாவது தான் ரெண்டு பக்கமும் வந்து செங்குத்து நடப்பட்டு அது மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு கற்பலகை வச்சிருக்காங்க இல்லையா, இந்த முறை தான் வந்து கருத்திட்டை. டோல்மெண்ட்ஸ் எங்கன்னா மல்லச்சத்திரம். ஓகே, மல்லச்சந்திரம்ன்ற பிளேஸில் இருக்குது. அடுத்து அதை நெடுங்கல் மென்கீர் சொல்கிறாங்க. ஓகே, நெடுங்கர்கள் மென்கீர். குமரிக்கல் பாளையம் திருப்பூர். ஓகே, குமரிக்கல் பாளையம் திருப்பூரில். அது மட்டும் இல்லாமல் சிங்கரிபாளையம் திருப்பூர் பார்த்தோம் இல்லைங்களா, சிங்கரிபாளையம் திருப்பூர், அதாவது குந்தளம் அருகே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழ் பிராமி எழுத்துக்களுடன் கூடிய நடுகள் புலிமான் கோம்பை. ஓகேங்களா? புலிமான் கோம்பையில் வந்து பார்த்தோன்னா என்ன, தமிழ் பிராமி எழுத்துக்களுடன் கூடிய நடுகற்கள். ஓகே, தேனி மாவட்டம் புலிமான் கோம்பைன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க,
கற்பலகை அதாவது சிஸ்ட், இது வந்து பார்த்தோன்னா கற்பலகைக்கு அந்த கல்லறை இருக்குங்களா சிஸ்ட், இது கல்லறை வந்து பார்த்தோன்னா கொடுமண்ணில் இருக்கக்கூடிய சிஸ்ட் கல்லறை. இது வந்து பார்த்தோன்னா என்னது பூமிக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா வைத்து புதைக்கக்கூடிய ஒரு முறை. ஓகேங்களா, இது இப்படி இருக்கும் கல்லறை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லுங்க, சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் கொடுமணம் தான் இன்றைய கொடுமணம் என சில தொல்லியல் அறிஞர்கள் கருத்துகின்றன. ஸோ சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் அந்த கொடுமணம் தான் இன்றைய கொடுமணல் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே ரோமானிய நாணய குவியல்களும் கண்டெடுக்கப்பட்டன. ஸோ அதாவது கொடுமணல் என்ன பண்ணிடுறா, ரோமன்ஸோடைய நாணய குவியல்கள் வந்து பார்த்தோன்னா கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோமன் பேரரசு விலை மதிப்புமிக்க கற்களை ஏற்றுமதி செய்ததன் மூலம் இவை இப்பகுதியை வந்தடைந்திருக்கலாம். ஸோ அப்போ நம்ம ரோமன் நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணோம், ஓகே, விலை மதிப்புமிக்க கற்களை ஏற்றுமதி செய்ததன் மூலமாக இந்த பகுதியை வந்து பார்த்தோன்னா வந்திருந்திருக்கலாம் சொல்கிறாங்க. என்னது, இந்த கார்னிலியன் சிவப்பு நிற கற்கள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மனிதர்களின் பெயர்கள் பல்வேறு இனக்குழுக்களை சேர்ந்த மக்கள் இங்கே வாழ்ந்ததை சுட்டுகின்றனர். இந்த இடத்துல இருந்து அதாவது கொடுமணல் இருக்கு இல்லைங்களா, ஈரோடு கொடுமணல், இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே கிடைச்ச அந்த அகலாய்வு மூலம் வந்து பார்த்தோன்னா இங்கே அதை பார்த்தீங்கன்னா பல்வேறு இனக்குழுக்களை சேர்ந்த மக்கள். ஓகேங்களா. ஒரே இனம் இல்லாமல் பல இனக்கள். ஓகேங்களா. பல்வேறு இனக்குழுக்களை சேர்ந்த மக்கள் இங்கே வாழ்ந்ததை சுட்டுகின்றன சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மட்பாண்டங்கள் மீது பொறிக்கப்பட்டு இருக்கும் வண்ண கலைகள் மக்களை குறித்தும் ஸோ அவர்கள் நடவடிக்கைகள் குறித்தும் பல தகவல்களை தருகின்றன. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, வண்ண கலைகள் அதாவது மட்பாண்டம் மீது இருக்கக்கூடிய அந்த வண்ண கலைகள் வந்து பார்த்தோன்னா அவங்கள பற்றி ஒரு கைவினை தொழில் செஞ்சுருந்தாங்க, அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு புதைக்குழி அருகே காணப்படும் நடுகள் பெருங்கற்காலத்தை சேர்ந்ததாக கணிக்கப்படுது. ஸோ ஒரு புதைக்குழி அருகே காணப்படும் அந்த நடுகள் இருக்கு இல்லைங்களா, அது பெருங்கற்காலத்தை சார்ந்ததாக கணிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. கொடுமணம் அகலாய்வில் கிடைத்தவை சங்க தொகை நூல்கள் காலத்தை சார்ந்தவையாகும். ஸோ அப்போ பாருங்கள், இந்த கொடுமணல் அகலாய்வு இருக்கு இல்லைங்களா, ஈரோடு மாவட்ட கொடுமணல் அகலாய்வில் கிடைத்த அந்த பொருட்கள்லாம் என்னது, சங்க தொகை நூல்கள் காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது சங்க தொகை நூல்கள் காலம் பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன்னாடி 2ஆம் நூற்றாண்டு கிபி 2ஆம் நூற்றாண்டு என சொப்ராயலு கூறுகிறார். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சங்க காலத்தை சார்ந்தது சொல்கிறாங்க. கொடுமணல் அகலாய்வில் கிடைத்தவை சங்க தொகை நூல்கள் காலத்தை சார்ந்தவையாகும் அப்படின்னு யார் சொல்கிறதுன்னா, அதாவது சுப்பராயலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் தான் சொல்கிறாராம். இந்த சங்க தொகை நூல்கள் காலம்ன்றது எப்பன்னு பார்த்தோன்னா கிமு பொது ஆண்டுக்கு முன்னாடி. ஓகேங்களா. கிமு 2ஆம் நூற்றாண்டு கிபி 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சொல்லியிருக்காரு யாரு, சுப்பராயலு. ஓகே. 9th ஸ்டாண்டர்டில் அகலாய்வுகள் நமக்கு ஒரு லெசன் இருக்குது. ஓகேங்களா. 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் ஓகேங்களா அகலாய்வுகள்னு ஒரு லெசன் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஓகே, நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம் பாருங்கள், இந்த தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அந்த டாப்பிக்கில் தொல்லியல் சம்மந்தமாக பார்த்துன்னு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா தொல்லியல் சம்மந்தமான என்னென்ன பார்க்குறோன்னா, பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மனித பரிணாம வளர்ச்சி 6th பார்த்துருக்கோம். ஓகேங்களா. மனித பரிணாம வளர்ச்சி இந்த லெசனில் பார்த்துருக்கோம். இதுலேயும் வந்து பார்த்தோன்னா தொல்லியல் சம்மந்தமாக நமக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் லெசன் வந்து 6th வட இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா வேதகால பண்பாடு, தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு. இது வந்து பார்த்தோன்னா தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு மட்டும் நமக்கு டாப்பிக்கில் வருது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வேறு என்ன பார்த்துருக்கோம்னா, அது 9th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தோன்னா பரிணாம வளர்ச்சி அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. ஓகேங்களா. மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி இருக்குது, அதில் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வேறு என்னென்னா, அதே 9th ஸ்டாண்டர்ட் பார்த்தோன்னா தொடக்ககால தமிழ் சமூக பண்பாடு அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. ஓகேங்களா. தொடக்ககால தமிழ் சமூக பண்பாடு, இதுலேயும் நமக்கு தொல்லியல் சம்மந்தமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த லெசன்லாம் பார்த்துருக்கோம், இதில் வீடியோவும் போட்டிருக்கோம். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அவுட் சோர்ஸில் பொறுத்த வரைக்கும் 2025-26க்கான தமிழ்நாடு அரசு வெளியிட்ட ஒரு பாலிசி நோட்ஸ். ஓகேங்களா. அது தொல்லியல் அகலாய்வு பற்றி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு 100 pages இருக்குது அந்த பாலிசி நோட்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் 2 பார்ட் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்னும் 2 பார்ட் வரும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன பார்க்க போகிறோன்னா அகலாய்வுகள். ஓகேங்களா. 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய அகலாய்வுகளும், அதே சமயம் வந்து பார்த்தோன்னா 11th ஸ்டாண்டர்டில் பண்டிய இந்தியான்னு ஒரு லெசன் இருக்குது. ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தோன்னா செம்பு கால அண்டு இரும்பு கால பெருங்கற்கால பண்பாடுன்னு ஒரு லெசன் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு சில டாபிக் மட்டும். ஓகேங்களா. அதாவது தமிழ்நாட்டோட அகலாய்வுகள் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் அகலாய்வுகள், இது 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக். ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இதில் கொஞ்சம் டேட்டா எது இருக்காது, எல்லா ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோன்னா பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. நமக்கு தேவையான மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இல்லை வேறு எதுவும் கிடையாது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கீழடி அகலாய்வு பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. மதுரை நகருக்கு அருகிலுள்ள கீழடி என்னுமிடத்தில். ஓகேங்களா. மதுரைக்கு அருகில் கீழடி என்னுமிடத்தில் நடத்தப்பட்ட அகலாய்வில் சுடுமண் பொருட்கள். ஓகேங்களா. என்னென்ன கிடைச்சிருக்கு பாருங்க, சுடுமண் பொருட்கள் கிடைச்சிருக்கு, உலோக பொருட்கள் கிடைச்சிருக்கு, முத்துக்கள் இருக்கு, கிளிஞ்சல். ஓகேங்களா. கிளிஞ்சல் பொருட்கள், ஸோ மான் கொம்புகள், சோழிகள், கிண்ணங்கள். ஓகேங்களா. துளையிடப்பட்ட பாத்திரங்கள், ரத்தினக்கல் வகைகள். ஓகேங்களா. பழுப்பு. ஓகேங்களா. பழுப்பு, கருப்பு, சிவப்பு, கருப்பு பானைகள். ஸோ பாருங்க, பழுப்பு நிற பானை. ஓகே, அது கருப்பு நிற பானை, சிவப்பு கருப்பு நிற பானைகள். ஓகேங்களா. சதுரங்க காய்கள். ஓகேங்களா. தானியங்களை சேகரிக்கும் கலன்கள் கிடைச்சிருக்கு, செம்பு சங்கு வளையல்கள். ஓகேங்களா. செம்பாலும் அண்ட் சங்காலும் செய்யப்பட்ட வளையல்கள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, எலும்பினாலான கூர்முனைகள். ஓகே, எலும்பாலான கூர்முனைகள் கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க,
தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள். ஓகேங்களா, தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கற்கருவிகள், நீர் சேகரிக்கும் பெரிய மட்கலன்கள். ஸோ நீர் சேகரிக்கக்கூடிய பெரிய மண் கலன்கள் கிடைச்சிருக்குது. ஓகேங்களா. சிறிய குடுவைகள். ஓகேங்களா. உரை கிணறுகள், சுடுமண் கூரை ஓடுகள் போன்ற பல்வேறு தொல்லியல் பொருட்கள் கிடைத்துள்ளன. ஸோ என்னென்ன கிடைச்சிருக்கு பாருங்க கீழடியில். அதாவது மதுரை நகருக்கு அருகில் இருக்கக்கூடிய கீழடி. இது கீழடி வந்து பார்த்தோன்னா சிவகங்கை மாவட்டத்தில் வரும். ஓகேங்களா. கீழடி எங்க சிவகங்கையில் வரும். ஸோ எல்லாம் பாருங்க, இந்த அகழாய்வில் நமக்கு என்னென்ன கிடைச்சா சுடுமண் பொருட்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. உலோக பொருட்கள், முத்துக்கள், கிளிஞ்சல் பொருட்கள். ஓகேங்களா. கிளிஞ்சல் பொருட்கள், மான் கொம்புகள், சோழிகள், ஸோ கிண்ணங்கள், ஓகே, துளையிடப்பட்ட பாத்திரம், ரத்தினக்கல், ஓகே, ரத்தின கல் வகைகள், பழுப்பு, கருப்பு அண்டு சிவப்பு கருப்பு பானைகள். ஓகேங்களா. 3 வகையான பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. சதுரங்க காய்கள் கிடைச்சிருக்கு. தானியங்களை சேகரிக்கும் கலன்கள் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. செம்பு சங்கு வளையல்கள். ஓகேங்களா. எலும்பாலான கூர்முனைகள். நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட, ஓகே, தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள். ஓகே, தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்குல்ல, அந்த பானை ஓடுகள். ஸோ நெக்ஸ்ட் கற்கருவிகள், நீர் சேகரிக்கும் பெரிய மண்கலன்கள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாரு, சிறிய குடுவைகள், உரைகிணறுகள், சுடுமண் கூரை ஓடுகள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. பல்வேறு தொல்லியல் பொருட்கள் கிடைத்துள்ளன. ஓகேங்களா. 3 வெவ்வேறு காலகட்டத்தில் சேர்ந்த இவற்றுள் தொன்மையானவை. ஓகே, அப்போ இங்கே பாருங்க கீழடியில் கிடைச்ச பொருள் வந்து 3 வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்தது. ஓகேங்களா. இது எல்லாமே ஒரே காலகட்டம் கிடையாது, 3 வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்தது கீழடியில் கிடைச்ச பொருட்கள். ஓகேங்களா. ஸோ அதில் தொன்மையானது எதுன்னு பார்த்தாங்கன்னா 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. அப்போ கீழடியில் கிடைச்ச பொருட்கள் வந்து பாருங்கள் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என கருதப்படுகின்றன. ஓகேங்களா. இதுவரை அகழாய்வு செய்யப்பட்ட பெரும்பான்மையான இடங்கள் இறப்பு தொடர்பான தடயங்களை வெளிப்படுத்துவதனாக அமைந்திருந்தன. ஸோ அப்போ இது வரைக்குமே வந்து பார்த்தோன்னா அகழாய்வு செய்யப்பட்ட பெரும்பான்மையான இடம் என்ன சொல்கிறாங்கன்னா இறப்பு தொடர்பான தடயங்களை வந்து பார்த்தோன்னா வெளிப்படுத்தியது. ஓகேங்களா. இறப்பு தொடர்பான தடயங்களை தான் வெளிப்படுத்துது. ஆனால் கீழடியில் கண்டறியப்பட்டுள்ள முழுமையான வாழ்விட பகுதியும், ஓகேங்களா, கீழடியில் என்ன சொல்லியிருக்காங்க, முழுமையான ஒரு வாழ்விட பகுதியும் செங்கல் கட்டுமானங்களும் இதர பொருட்களும் தமிழரின் உயரிய நாகரிகத்தை கண்முன் காட்டுகின்றன. ஸோ என்ன சொல்ல வராங்க பாருங்க, அதாவது இங்கே வந்து 3 வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்த தொன்மையான நாகரிகம்னு சொல்றாங்க இது. ஸோ அதில் வந்து 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. ஓகேங்களா. அந்த 3 வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்த தொன்மையான நகரங்கள்ல என்ன சொல்ல 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவையா கருதப்படுறாங்க தொன்மையானது. ஓகேங்களா. ஸோ இதுவரை அகழாய்வு செய்யப்பட்ட எல்லா இடமே எப்படி இருந்துச்சுன்னா இறப்பு தொடர்பான தடயங்களை வந்து வெளிப்படுத்துவதா இருந்தது. ஆனால் இந்த கீழடி அகழாய்வு என்ன சொல்றாங்கன்னா ஒரு முழுமையான வாழ்விட பகுதியும், ஓகேங்களா, முழுமையான வாழ்விட பகுதியும் அண்டு செங்கல் கட்டுமானமும், ஓகேங்களா, இதர பொருட்களும் தமிழரின் உயரிய நாகரிகத்தை காட்டுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இதில் பாருங்க கீழடியில் அகழாய்வுக்களம், செங்கல் கட்டுமானம் இல்லைங்களா இதெல்லாம். ஸோ அது சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை வேற ஒன்றும் இல்லைப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அதில் எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா. ஓகே, இங்கே பாருங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு, நம்ம வந்து வரலாறு வந்து பார்த்தோன்னா மிக நீண்டது. ஸோ நம்முடைய வரலாறு மிக நீண்டது. ஓகே, 150 ஆண்டுகளுக்கு முன்னால், கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறோம் 1863ஆம் ஆண்டு. ஓகேங்களா. 1863ஆம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்பூட் என்னும் தொல்லியல் அறிஞர், ஓகே, ராபர்ட் ப்ரூஸ்பூட் என்னும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில், ஓகேங்களா, அதாவது என்ன சொல்கிறாங்க பாருங்க, சென்னையில் இருக்கக்கூடிய பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதி எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்தன. எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்தன. இந்த கற்கருவிகள் எந்த காலம்னு பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதி அகழாய்வு பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தோன்னா பல்லவமேடு. ஓகேங்களா. பல்லவமேடு அகழாய்வு தளம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இது எந்த கற்காலம் பார்த்தோன்னா பழைய கற்காலத்தை சார்ந்தது. ஓகேங்களா. பழைய கற்காலம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின்பா. ஓகேங்களா. இது எந்த கற்காலத்தை சேர்ந்தது பார்த்தோன்னா பழைய கற்காலத்தை சேர்ந்தது. ஓகேங்களா. என்ன சொல்ல நம்ம வரலாறு மிக நீளமானது. ஓகேங்களா. 150 ஆண்டுகளுக்கு முன்னால் 1863ஆம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்பூட் என்னும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா. இந்த கற்கருவி தான் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட, ஓகே, இந்த கற்கருவி தான் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த கற்கருவி தான் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம். ஓகேங்களா. இந்த கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே ரோமானியர்கள், ஓகே, இந்த கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே வந்து பார்த்தோன்னா ரோமானியர்களோட பழங்காசுகளை கோவையில் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ பாருங்க 1863 வந்து பார்த்தோன்னா ராபர்ட் ப்ரூஸ்பூட் வந்து அகழாய்வு செய்தார். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா ஒரு கல்லாயுதம். ஓகேங்களா. அவர் கிடைச்ச கற்கருவி தான் இந்தியாவில் முதல் கற்கருவின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா நமக்கு கோயம்புத்தூர்ல இருந்து என்ன கிடைச்ச பழங்காசுகள் கிடைச்சிருக்குது. ஓகே, ரோமன்ஸோடைய பழங்கால நாணயங்கள் கிடைச்சது எங்கன்னு பார்த்தோன்னா கோயம்புத்தூர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க அரிக்கமேடு அகழாய்வில், அதே வந்து அந்த மதுரை இருக்கு இல்லைங்களா. ஸோ மதுரையில் வந்து பார்த்தோன்னா ரோமன்ஸோட தொழிற்சாலை, ஓகேங்களா, ரோமன் நாணயத்தோட தொழிற்சாலை இருந்த பிளேஸ் எதுன்னு பார்த்தோன்னா மதுரையில். ஓகேங்களா. அதேமாதிரி வந்து கரூர் பகுதி, ஓகேங்களா, கோயம்புத்தூர் இந்த கரூர் ரீஜன்லாம் வந்து என்ன கிடச்சிருக்குன்னா அதான் கோயம்புத்தூர் கரூர் இந்த 2 பகுதியுமே வந்து பார்த்தோன்னா ரோமன்ஸோடைய நாணயம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ரோமனைட நாணயம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்தன. ஸோ அரிக்கமேடு அகழாய்வில் என்ன கிடைச்சது ரோமன்ஸோடைய மண்பாண்டங்கள், ஓகேங்களா,
அரிக்கமேடு அகலாய்வில் ரோமன் மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. அதனால் ரோமனியர்களுக்கும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டது. ஸோ அப்போ பாருங்க, அரிக்கமேடு அகலாய்வில் என்ன கிடைச்சது, ரோமன்ஸோடைய மட்பாண்டம் கிடைச்சதுனால நமக்கும் ரோமனியருக்கு இருந்த அந்த வணிக தொடர்பு வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அதற்கு பின்னால் ஓகே இந்த வருடங்களுக்குலாம் பின்னாடி என்ன வருதுன்னா 1914ஆம் ஆண்டு. ஓகேங்களா. இங்கே சொல்றாங்க பாருங்க, 1914ஆம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகலாய்வு. ஓகேங்களா. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகலாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள் கிடைக்கப்பட்டுள்ளன. ஸோ என்ன சொல்லியிருக்க பாருங்க, அதற்கு பின்னாடி இந்த அகலாய்வுக்கு பின்னாடி நடத்தப்பட்ட 1914ஆம் ஆண்டு. ஓகேங்களா. அப்போ ஆதிச்சநல்லூர் அகலாய்வு எப்போ பாருங்க, 1914 தான் ஆதிச்சநல்லூர் அகலாய்வு. ஓகேங்களா. ஆதிச்சநல்லூர் அகலாய்வு செய்யப்பட்ட வருடம் 1914. இந்த அகலாய்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான முதுமக்கள் தாளிகள். ஓகேங்களா. பொருணை ஆற்றங்கரைன்னு சொல்லுவாங்களே, பொருணை ஆற்றங்கரை, அது தாமிரபரணி நதியுடைய கரையில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் எதுன்னு பார்த்தோன்னா ஆதிச்சநல்லூர். ஸோ இந்த அகலாய்வில் வந்து பார்த்தோன்னா முதுமக்கள் தாளிகள் அதிகமாக கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்றாங்கன்னு. ஓகேங்களா. பட்டி மண்டபம். இந்த பட்டி மண்டபம் பற்றி நமக்கு தமிழில் கேட்க வாய்ப்பு இருக்குது, இது பார்த்துக்கோங்கப்பா. ஓகேங்களா. பட்டி மண்டபம் என்பதன் ஓகேங்களா, இந்த பட்டி மண்டபம் என்பது தான் இலக்கிய வழக்கு. ஸோ பட்டி மண்டபம் என்பது இலக்கிய வழக்கு. ஆனால் இன்று நடைமுறையில் பலரும் பட்டி மன்றம் என்றே குறிப்பிடினா. ஸோ அப்போ இலக்கிய வழக்குன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டி மண்டபம். ஓகேங்களா. பட்டி மண்டபம் என்பது இலக்கிய வழக்கு. ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் என்ன சொல்றாங்க, பட்டி மன்றம் என்றே குறிப்பிடுகிறேன். ஓகே, பேச்சு வழக்கையும் ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ பட்டி மண்டபம்ன்றது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லலாம், இது வந்து பார்த்தோன்னா இலக்கிய வழக்கு. இலக்கிய வழக்குன்றது என்னது, எழுத்து வழக்கு. ஓகேங்களா. பட்டி மண்டபம்ன்றது நம்ம பேச்சு வழக்கு. ஓகேங்களா. ஸோ அங்கே பாருங்க, மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று சிலப்பதிகாரத்தில் இருக்குது. ஓகேங்களா. இந்த பாருங்க, மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏர்மின் என்று மணிமேகலையிலும். ஸோ அப்போ பட்டிமன்றத்தை குறித்த செய்திகள் எதில் இருக்குன்னு பாருங்க, ஒரு 4 நூலில் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தோன்னா சிலப்பதிகாரம். ஓகேங்களா. சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்றாங்க, மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்க வந்து என்ன சொல்றாங்க, மணிமேகலை. மணிமேகலை என்ன சொல்றாங்க, பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏர்மின் என்று மணிமேகலையில. ஓகேங்களா. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏர்மின் மணிமேகலையில சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணை என்று திருவாசகத்துல. ஓகேங்களா. பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணை என்று திருவாசகத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பன்னாரும் கலைதெறி பட்டி மண்டபம் என்று கம்பராமாயணத்திலும். ஸோ பன்னாரும் கலைதெறி பட்டி மண்டபம் என்று கம்பராமாயணத்திலும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல நகரப்படலத்துல இந்த பாடலடி இருக்கு. ஓகேங்களா. பன்னாரும் கலைதெறி பட்டி மண்டபம் என்று கம்பராமாயணத்துல. ஓகேங்களா. ஸோ பாருங்க, 4 நூலில் சொல்றாங்க. என்ன சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க, அதேமாதிரி மணிமேகலையும் சொல்லியிருக்காங்க, திருவாசகம் ஓகே திருவாசகத்தில் சொல்லியிருக்காங்க, அடுத்து வந்து பார்த்தோன்னா கம்பராமாயணத்தை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வேற எதுவும் இல்லைப்பா அதில். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே என்ன சொல்றாங்கன்னா, அதாவது சொலவாடை. ஸோ நமக்கு இப்போ இருக்கக்கூடிய சிலபஸில் வந்து பார்த்தோன்னா பழமொழிகள் சொலவாடை இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த சொலவாடை தெரிஞ்சுக்கோங்க சும்மா ஜஸ்ட். ஓகேங்களா. அது என்னென்னா, பகுமான கோழி பறந்துக்கிட்டே முட்டை போட்டுச்சாம். ஸோ பகுமான கோழி ஒன்று பறந்துக்கிட்டே முட்டை போட்டுச்சாம். இந்த சொலவடிக்கு வந்து என்ன சொல்லணும்னா, இது வந்து தற்பெருமை பேசுதல். ஓகேங்களா. தற்பெருமை. ஓகேங்களா. தற்பெருமை பேசுறதுக்கு இந்த சொலவடை சொல்லலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, பகுமான கோழி பறந்துக்கிட்டே முட்டை போட்டுச்சாம். ஓகே, தற்பெருமை பேசுதல். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட்டுங்க வேறு இதில். ஸோ நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடுங்க. ஓகேங்களா. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினே. ஓகேங்களா. இங்கே பாருங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே. ஓகேங்களா. இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா நன்னூல். ஓகேங்களா. நன்னூலில் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நன்னூலில் இருக்கக்கூடிய லைன் தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அதாவது நன்னூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோன்னா பவநந்தி முனிவர். ஓகேங்களா. இதெல்லாம் நமக்கு தமிழ் டாப்பிக்கில் வரதுனால சொல்கிறேன். ஓகேங்களா. நன்னூலை இயற்றியவர் பவநந்தி முனிவர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நமது முன்னோர்கள் வந்து பார்த்தோன்னா வாழ்ந்து பெற்ற பட்டறிவை. ஓகே, நமது முன்னோர்கள் வாழ்ந்து பெற்ற அந்த பட்டறிவை வகைப்படுத்தி தொகுத்தி பார்ப்பதற்கு நமக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா, அந்த தொல்லியல் கண்டுபிடிப்பு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தொல்லியல் ஆய்வை பெரும் கல்வியாக அமைகின்றது. என்ன சொல்ல வராங்க பாருங்க, அதான் நமது முன்னோர்கள் வாழ்ந்து பெற்ற அந்த பட்டறிவை, அவங்க வாழ்ந்து பெற்ற அந்த பட்ட அறிவை இப்போ நம்ம படித்து பெறக்கூடிய இந்த பட்டறிவை அவங்க வாழ்ந்தே பெற்றிருக்காங்க. ஸோ பட்டறிவை வகைப்படுத்தி தொகுத்து பார்ப்பதற்கு என்ன இருக்குன்னா, அதாவது தொல்லியல் அகலாய்வு தான் நமக்கு சான்றா இருக்கு, கல்வியாக அமைது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இதில் வேற எதுவும் இல்லைப்பா. இந்த பேஜ் வந்துருங்க. ஸோ என்ன பாருங்க, 1863 ஆரம்பித்த அகலாய்வு பணி இன்று வரையிலும் தொடருது. ஏன்னா 1863 தான் இப்போ தான் பார்த்தோம். சார் ராபர்ட் ப்ரூஸ்பூட் என்பவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அவர் தான் பல்லாவரம். ஓகேங்களா. அதாவது செம்மண் மேட்டு பகுதியில் முதல் அகலாய்வு செய்தார் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா, அதாவது பழங்கற்கால கருவிகள். ஓகேங்களா. கல்லாயுதம் கிடைச்சா அதுதான் இந்தியாவில் கிடைக்கப்பட்ட மிக பழமையான கல்லாயுதம்னு சொல்றாங்க. ஓகேங்களா.
ஓகேப்பா, இதில் வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஓகேங்களா? தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகளில் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா லெசனுமே கவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எல்லா லெசனுமே 6th வந்து பார்த்தோன்னா 2 லெசன் பார்த்தோம், 9th 2 லெசன் பார்த்தோம். ஸோ அதேமாதிரி பார்த்தோன்னா அவுட் சோர்ஸ் வீடியோஸ் இது எல்லாமே பார்த்துன்னு இருக்கோம். ஸ்கூல் புக்ஸில் ஃபுல்லாக டோட்டலாக முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோங்கன்னா என்னது, அதாவது தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் வந்து இன்னும் ஒரு வீடியோ வரணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.